ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டாரை லான்ச் பண்ணாங்க. இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் எப்படி வந்துச்சு? ஜியோ சினிமாவும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரும் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க. அதுல உருவானது தான் இந்த ஜியோ ஹாட்ஸ்டார். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை பதிவு பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரை போன்ல சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதைத்தான் ஜியோ ஹாட் ஸ்டாரா மாத்திருக்காங்க. இப்போ இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரை நீங்க முழுமையா பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல அந்த பிளான் எல்லாம் கொடுத்திருக்காங்க. 3 மாச பிளான், 1 வருஷ பிளான். இப்போ 3 மாச பிளான்னா 3 விதமா கொடுத்திருக்காங்க. அதுல மினிமம் 149 ரூபாய், அதிகபட்சமா ஒரு 250 ரூபாய். இல்ல எனக்கு 3 மாச பிளான்லாம் செட் ஆகாது, நான் 1 வருஷ பிளான தான் எடுப்பேன் அப்படின்னா மினிமம் ஒரு 500 ரூபாய் கட்டணும். அதிகபட்சமா ஒரு 1500 ரூபாய். இது எல்லாமே 3 விதமான பிளானை அங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் டீடைல்ஸா வேணும்னா நீங்க முதல்ல ஜியோ ஹாட்ஸ்டாரை உங்க போன்ல சேவ் பண்ணிட்டு அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அந்த ஐபிஎல் மேட்சை வந்து ஃப்ரீயா ஜியோ சினிமால வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஆனா இனி அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கு காசை பே பண்ணா மட்டும்தான் நீங்க இந்த ஐபிஎல் வந்து ஃப்ரீயா வாட்ச் பண்ண முடியும். இது கூட சேர்ந்து நீங்க அந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபி இருக்குல்ல 2025, அதையும் நீங்க ஃப்ரீயா வாட்ச் பண்ணலாம். எப்படி? அதுக்கு நீங்க ஜியோ சிம்ம பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா வாட்ச் பண்ண முடியும். எஸ், ஜியோ சிம் இருக்கணும். அதுக்கு பிரத்யேகமான ஒரு பிளானை ஜியோ லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நான் டீட்டெயிலா உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜியோ சிம்ம பயன்படுத்தும் நண்பர்களே, மை ஜியோ ஆப் அப்ளிகேஷன்ல ஒரு புதிய பிளானை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதைத்தான் நான் இந்த வீடியோல காட்ட போறேன். மை ஜியோ ஆப். அதுக்கப்புறம் கீழே ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டுங்க. அதுக்கப்புறம் பாப்புலர் பிளான், ட்ரூ 5G அன்லிமிடெட் பிளான், அப்படியே ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்க. இதுல என்டர்டைன்மெண்ட் பிளான் இருக்கா, அதை தட்டுங்க. அப்படியே பேஜ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் பிளான் 1 டிஸ்பிளே இருக்கா, பிளஸ் பட்டனை தட்டுங்க. தட்டினீங்கன்னா 949. இன்னமும் டீட்டெயிலா வேணும்னா பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு, அதை நம்ம தட்டுவோம். வாவ், 949 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதோட விலை எவ்வளவு? 149 ரூபாய். சரி, இந்த ப்ரீபெய்ட் பிளானோட விலை என்ன? 949க்கு 84 நாள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. 168 ஜிபி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 ஜிபி விடும் இந்த அமௌண்ட் ஆஃப் ஜிபி நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 100 SMS. இந்த ப்ரீபெய்ட் பிளான்ல 3 மாசத்துக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுவும் சப்ஸ்கிரிப்ஷனோட 90 நாள் வரைக்கும் நமக்கு வேலிடிட்டி கிடைக்கும். இதுல ஹைலைட்டே ஜியோ ஹாட் ஸ்டார் தாங்க. 3 மாசத்தை நம்ம ஃப்ரீயா பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு 149 ரூபாய் செலவாகும். சோ அதை நம்ம வந்து மிச்சம் முடிக்கலாம், அவ்வளவுதான். சோ ஜியோ யூசர்ஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சுன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரீபெய்ட் பிளானை உடனே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பிளஸ் ஐபிஎல் ரெண்டையும் நீங்க ஃப்ரீயா வாட்ச் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜியோ அறிமுகப்படுத்தின அந்த புத்தம் புதிய பிளான்ல இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரை நீங்க ஃப்ரீயா பயன்படுத்தலாம். ஸோ இன் பிட்வீன்ல நீங்க ஐசிசி சாம்பியன் டிராஃபி 2025 பிளஸ் ஐபிஎல் ஃப்ரீயா நீங்க வாட்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒன்ன தட்டி விட்டுருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லை